ஸோ ஹாய், இன்றைக்கி வந்துட்டு தமிழ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லைவ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கீக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கீ என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? போட்டனருங்கிறது மரபு பிழை. ஸோ என்ன ஒரு கூரை வேய்ந்தனர். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிக. என்ன செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை, தூங்கலோசை. அதில் எது பொருந்தாதது? நம்மளுக்கு தூங்கலோசை தான் வரணும். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஓங்கலோசை. ஸோ அது ஆப்ஷன் டி தான் வந்துட்டு பொருந்தாத சொல். அடுத்தது எதிர்சொல். ஊக்கம் அப்படிங்கிறதுக்கான எதிர்சொல் என்னது? சோர்வு. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள், நீர் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி கிடையாது. ஆப்ஷன் டி நீண்ட நீள் ப்ளஸ் உழைப்பு. நீள் உழைப்பு அப்படிங்கிறது நீள் ப்ளஸ் உழைப்பு தான். ஏன் நீண்ட வராது அப்படின்னா, நம்ம லைவில் கூட நீண்டன்னு சொல்லியிருந்தோம். ஏன் நீண்ட வராதுன்னா, நீள் அப்படின்னாலுமே நீண்ட அப்படிங்கிற பொருள் படும். ஸோ அதை பிரித்து பார்க்குறப்ப தனித்தனி பொருள் உள்ள வார்த்தை தான். ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? ஓகேங்களா? கிறிஸ்துவின் வருகையை அறிவித்தவர் யார்? அருளப்பன், சூசையப்பர், திருமுழுக்கு யோவான். மூணுமே நம்ம சொல்லுவோம். ஸோ அங்கே யோவான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஆப்ஷன் ஏ கரெக்ட் பண்ணி, ஏ போட்டிருந்தாலும் கரெக்டு தான், பி போட்டிருந்தாலும் கரெக்டு தான். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார்? ஓகேங்களா? தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார்? இது டைரக்ட் புக் கொஷின் தான், வளன். அடுத்தது, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது? சோழ நாடு. ஓகேங்களா? சோழ நாடு கொடுத்துருப்பாங்க. யானைக்கான சிறப்பு, போர்க்கள சிறப்பு அப்படின்னாலே சோழ நாடு. அடுத்தது எட்டாவது பாருங்கள், சேரி மொழியால் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிற் புலனென மொழி புலனுணர்ந்தோரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி நமக்கு தெரியாத கொஸ்டின் தான். நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா எப்படி கெஸ் பண்ணலான்னா, இங்கே புலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். புலன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பல்லு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் புக்கில். அதை வச்சு கெஸ் பண்ணி போட்டாலே போட்டுடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், சந்தி இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? அது என்னது? ஆப்ஷன் பி, தூது இலக்கியம். ஓகேங்களா? உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்னது? ஆப்ஷன் சி, செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். இது வந்து கரெக்டான ஆன்சர் இன்னும் கிடைக்கல. PS ராமையா, கல்கி, கூப்பா ராஜகோபாலன். இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது யாருக்காவது ஆப்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார்? ஓகேங்களா? இது வந்துட்டு என்னது? தெருக்கூத்துனாலும் நமக்கு தெரிஞ்சது தான். தெருக்கூத்து நாடகம்னாலே நான் முத்துசாமி. ஆப்ஷன் ஏ. அடுத்தது, காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் என்னது? சிரவண பிதிர்பக்தி. ஆப்ஷன் டி. பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான், திருத்தினான். ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம மட்டும் செய்கிறது தன்வினை, பிறரை கொண்டு முடிப்பது பிறவினை. ஓகேங்களா? ஸோ அப்போ வருவித்தான், திருத்தினான். வருவித்தான்னு ஒருத்தங்களை வர வைக்கிறது, திருத்துறது அப்படின்னா இன்னொருத்தங்களை திருத்துறது. ஸோ ரெண்டுமே அடுத்தவங்க சம்மந்தப்பட்டதாக வருது. ஸோ இதுதான் வந்துட்டு பிறவினை. அடுத்தது, பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். எவ்வகை தொடர்? ஓகேங்களா? பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் பி, செய்வினை தொடர். பூங்குழலியால் யாழ் மீட்டப்பட்டது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தான் ஆப்ஷன் சி வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. அடுத்தது, வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு விடை கேட்ட வினா என்னென்னா, வணிக அறிவியல் என்றால் என்ன? அப்படிதான். மீதி மூணுமே வந்துட்டு நம்மளுக்கு பொருந்தாது. எந்த முதலீட்டுன்னு அவங்க கொடுக்கவே கிடையாது. ஸோ அதுவும் பொருந்தாது. வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறதா அப்படின்னா பெறுவதற்கு கிடையாது, அது பெருக்குவதற்கு. ஸோ அதுவே தப்பு. ஸோ அது சியும் வராது. ஆப்ஷன் பி பாருங்கள், எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. அதுவும் கிடையாது. ஏன்னா எத்தகைய முதலீட்டுன்னு நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது, பதினெண் என்றால் என்ன? பதினெண் அப்படின்னா வந்துட்டு 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் நாகனவாய் பறவைகள். ஓகேங்களா? ஸோ இவ்வடிகளில் பூவையும் என்பதை குறிக்கும் சொல் என்ன? பூவைங்கிறது டேரெக்டாகவே பொருள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது பெரிய புராணம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி, நாகனவாய் பறவைகள். அடுத்தது, உத்தரகாண்டம் எழுதியவர். ஓகேங்களா? உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர், கம்பர் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது,
திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். இதுவும் டைரக்ட் கொஷின் தான். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா உவமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயணகவி. இது புக் கொஷின் தான். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். வா என்ற சொல்லின் வினைமுற்று. வா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர் சொல். வந்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒரு வினை முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான். நிறைய பேர் ஆப்ஷன் டி போட்டிருக்கீங்க. வந்தவர் அப்படின்னா வந்தவர், சென்றவர், படித்தவர், இதெல்லாம் வினையால் அணையும் பெயர். ஸோ அது வராது. ஸோ ஆப்ஷன் ஏ. ராமன் வந்தான் எவ்வகை தொடர்? ராமன் வந்தான் வந்துட்டு ஆப்ஷன் பி எழுவாய் தொடர். ஓகேங்களா. வந்தான் ராமன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தான் வினைமுற்று தொடர். ஓகேங்களா. அது நிறைய பேர் மாற்றி போட்டிருக்கீங்க, அதுக்காக சொல்கிறேன். இது எழுவாய் தொடர். ஓகேங்களா. அடுத்தது 27 பாருங்கள். ஒரு அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை எவ்வகை எதுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1 3 4 அப்படின்னாலே அது என்னது? மேற்கதுவாய் எதுகை. அடுத்தது பாருங்கள் 28. ஸோ 28 என்னது? இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை கேட்டிருக்காங்க. ஸோ வரிகள்லையும் படமாடன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு வரிகள் பார்க்குறத விட அடுத்தடுத்து எழுத்து தான் பார்க்கணும். ஓகேங்களா. அடுத்தடுத்த வார்த்தை தான் பார்க்கணும். அப்போது வார்த்தைப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு படமாட கோயில் இந்த இடத்துல ஒன்று இருக்குது, பகவருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. 1 3ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1 3 அப்படின்னு இருக்குது அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா பொழிப்பு மோனை. ஓகேங்களா. ஸோ வரிகள் வச்சு பார்த்தோம்னா ஒருவு மோனை வரும். லைன் வச்சு, அதாவது வார்த்தைகள் வச்சு பார்த்தா ஒருவு மோனை வரும். ஸோ இது ரெண்டுக்குமே மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எது போட்டிருக்கீங்களோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கேக்கு. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என அறிக. இதில் வந்துட்டு பூக்களை பறிக்காதீர் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிள் தான், கட்டளை வாக்கியம். அடுத்தது 30 இமிழிசை இலக்கண குறிப்பு. இமிழிசை அப்படின்னா என்ன? நான் ஆல்ரெடி லைவில் சொன்னது தான். இமிழிசை அப்படிங்கிறது இமிழ் ப்ளஸ் இசை. ஸோ இமிழ் அப்படிங்கிறது என்னது? இமிழ் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு செயல். ஸோ இமிழும் இசை, இமிழ்கின்ற இசை, இமிழ்ந்த இசை அப்படின்னு சொல்லி முக்காலத்துக்கும் பொருந்தி வரும். ஸோ அதனால் அது என்னது? வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது என்னது? பொருளாகு பெயர். ஓகேங்களா. மல்லிகை அப்படிங்கிறது ஒரு சினை. அது வந்து அதோட முதல் பொருளாகிய பொருளுக்கு ஆகி வருவதால் அது என்னது? பொருளாகு பெயர். அடுத்தது 32வது பாருங்கள். பொறுத்துக. ஸோ யார் எதை கண்டுபிடிச்சாங்க? இது சிலபஸில் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ நான் சொன்னேன் புக்கில் இருந்தால் படிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அலெக்சாண்டர் ஸ்பெயின் வந்துட்டு குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிட்டவர். ஓகேங்களா. மாக்னஸ்கி அவங்க என்ன பண்ணாங்க? தொலைநகல் ஃபேக்ஸு படிச்சிருக்கோம் இல்லையா. ஜான் ஷெப்பர்ட் பிரான் என்னது? தானியங்கி இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படிங்கிறவங்க இணைய வணிகம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார்? சீவை தாமோதரனார். 34 பாருங்கள். மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சொன்னவர் மாப்போசி. ஸோ கூற்று 2 கரெக்ட். நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தது யாருன்னா மாநகராட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட செங்கல்வராயன். ஓகேங்களா. அவங்க தான் வந்துட்டு தலைமை வகிச்சிருப்பாங்க. ஸோ கூற்று 1 தப்பு, கூற்று 2 மட்டும் சரி. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலை அமைத்தவர் யார்? இது டைரக்ட் கொஸ்டின். ஈரா இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராஜசிம்மேஸ்வரம். ஓகேங்களா. இது வந்துட்டு நம்மளுக்கு 11th கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலத்தை வென்ற கலை அப்படின்னு சொல்லிட்டு. காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அதுதான் ராஜசிம்மேஸ்வரம்னு இனி ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட்லேயே அது கிளியராக கொடுத்துருப்பாங்க. அடுத்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. ஓகேங்களா. இல்லை பார்த்தாலே தெரிஞ்சிடும். குடக்கூத்துங்கிறதா கரகாட்டத்து கூட நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அதை வச்சு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது யோக சமாதி உகந்தவர் சித்தரை அப்படிங்கிறது வந்துட்டு திருமந்திர அடிகள். ஓகேங்களா. ஸோ அதனால திருமந்திரத்தோட ஆசிரியர் யார்? திருமூலர். ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் வந்துட்டு யார்? கடுவெளி சித்தர். அடுத்து அகரவரிசைப்படுத்துக. ஸோ அகரவரிசைப்படுத்துக வந்துட்டு இங்கே தப்பாக மார்க் பண்ணியிருக்கு. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நசையி நல்குவர். ஏன்னா காங்கா சானா அதுக்கப்புறம் தான் லா வரும். ஸோ அதனால் நசையி நல்குவர் அப்படின்னு வரும். ஸோ இது வந்துட்டு ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தா என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். என்ன கேட்டிருக்காங்க? வினையால் அணையும். நான் ஆல்ரெடி முன்னாடி கொஸ்டின்லேயே சொன்னேன் இல்லையா. வந்தவர், தந்தவர், படித்தவர், சென்றவர், அவர்னு வருதுனால இது என்னது? வினையால் அணையும் பெயர். ஸோ ஆப்ஷன் டி. வேர் சொல்லை தேர்வு செய்க. சென்றால் என்பதன் வேர் சொல் என்ன? செல். ஓகேங்களா. அடுத்தது ஒலி வேறுபாடு அறிந்து
சரியான பொருளை அறிதல். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் லைவ்லேயே இது கிளியராக சொல்லியிருந்தேன். இதில் நீங்கள் 2 வச்சு இது பண்ணலாம். சூழ் அப்படின்னு தேர்டு பாருங்கள், சூழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா என்னது, சூளுரை செஞ்சாங்க அப்படின்னாங்க. சூளுரைனால என்ன, சபதம், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இந்த சூழ் அப்படின்னா என்ன, கோட்டையை சூழ்ந்துட்டாங்க, இதை சூழ்ந்து உள்ளது அப்படின்னு அர்த்தம், சுற்றி உள்ளதுன்னு அர்த்தம். ஸோ சுற்று. அடுத்தது சூழ்னா என்ன, நம்ம சயின்ஸ்லலாம் வந்துட்டு தமிழில் படித்தவங்களுக்கு தெரியும், அந்த சூழ் உள்ளே இருக்கும், மலரில் வந்துட்டு சூழ் இருக்கும் அப்படிம்பாங்க, அதுக்கு பேர் கரு. ஓகேங்களா, ஸோ கருப்பம். ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார், அதுதான் வந்துட்டு கரெக்டு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இருவர்னு இருக்குது, இங்கே வாழ்ந்ததுன்னு இருக்குது, ஸோ அதனால் அது தப்பு, ஆப்ஷன் பி. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள், புலவர்கள் வாழ்ந்தார்னு போட்டிருக்காங்க, அப்போ என்னது, புலவர்கள் வாழ்ந்தனர் அப்படின்னு வரணும், அதுவும் தப்பு. எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தால்னு இருக்குது, ஸோ அது திணை வலு இருக்குது, ஸோ அதுவும் தப்பு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர் யார், பழமொழி பேசும் மக்கள், இது டைரக்ட் கொஷின் தான். அடுத்தது 46 பாருங்கள், மணிமேகலை. இங்கே வந்துட்டு நூல் இங்கே ஆசிரியர் கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஸோ மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி. 47 பாருங்கள், முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம். கம்பராமாயணம் வடமொழி நூல் அப்படிங்கிறது தெரியும். பெரிய புராணம் சேக்கிலாரோடது, அது வந்துட்டு 63 நாயன்மார்கள் பற்றியது. சீவக சிந்தாமணி சீவகனை பற்றியது. ஓகேங்களா, அப்போது சிலப்பதிகாரத்தில் தான் வந்துட்டு கண்ணகி, சேரநாடு, பாண்டிய நாடு, சோழ நாடுன்னு சொல்லி மூணையும் சேர்த்து நம்மளுக்கு கதை இருக்கும். ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். 48 பாருங்கள், ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும், இது என்னது, திருவிளையாட புராணத்தில் ஒரு நீபவனம், அது கடம்பவனம்னு நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீபவனம் அப்படின்னா என்னது, கடம்பவனம். அடுத்தது 49. ஸோ 49க்கும் எக்ஸாக்டாக ஆன்சர் தெரில. ஸோ யாருக்காவது தெரியுதுன்னா அந்த நாயக்க மன்னரோட அடி கூகுளில் போட்டாலுமே வரல, யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. 50வது, ஸோ 4 அடி அப்படிங்கிறது ஆன்சர் வருது கூகுளில். ஸோ கரெக்டான இது தெரில, நீங்கள் டென்டேட்டிவ் 40 அடி. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ 40 அடி. 40 அடி அப்படிங்கிறது டென்டேட்டிவ் தான், நோட் பண்ணிக்கோங்க, பட் நம்மளுக்கு ஆன்சருக்கு வந்தால் தான் அது தெரியும். அடுத்தது 50வது பாருங்கள், அக்ஷராபியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம், எழுத்து பயிற்சி. ஓகேங்களா, வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. வித்யா ஆரம்பம்னா என்ன, தொடக்கம். அப்போது சிக்கு வந்துட்டு 4ன்னு வச்சிங்கனாலே நீங்கள் பியும் டியும் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வித்யானா கல்வி தொடக்கம் அப்படிங்கிறது வித்யாரம்பம் கல்வி தொடக்கத்தில் தெரிஞ்சிருச்சு, வித்யானா கல்வி. அப்போ பி பாருங்கள், வித்யாபியாசம்னு இருக்குது. அப்போ வித்யாபியாசம்னா என்ன வரும், வித்யா அப்படின்னு இருக்குது. அப்போ இன்னொன்று என்ன வரும், கல்வி பயிற்சி தான் வரும். அப்போ பிக்கு 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆப்ஷன் டி. ஓகேங்களா, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார், தேவநேய பாவாணர். பொருள் கேட்டிருக்காங்க, நனந்தலை உலகம் என்பதன் பொருள் என்ன, அகன்ற உலகம். இது நம்ம முல்லைப்பாட்டில் படிச்சிருப்போம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், இது வந்துட்டு அவுட் ஆஃப் புக்கு தான். மானத்தை பணம் காக்கும். ஓகேங்களா, மானத்தை பணம் காக்கும் அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்தது மோனை சொல்லை கண்டறிக. மோனை சொல்னா என்ன, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இதில் எது முதல் எழுத்து, நந்தவனம் நற்றமிழ், இதில் ரெண்டில் தான் வந்துட்டு நா வருது. ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி, நந்தவனம் நற்றமிழ். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, என்ன வரும், ஒற்றுமை இன்மை. ஓகேங்களா, அதுக்கான எக்ஸாம்பிள், நெல்லிக்காய் கீழே கொட்டினா செதறி போயிடும், ஒற்றுமையாக சேர்ந்து இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது பயனில்லாதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் யார், கல்லார். ஓகேங்களா, கல்லாதவர், ஆப்ஷன் பி. திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நாவை காக்காதவர் தான். ஏன்னா யாகவராயினும் சோகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு, யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. ஸோ நாவை காக்காதவர் தான் சோகாப்பர். ஓகேங்களா, அப்போது துன்பப்படுபவர் நாவை காக்காதவர், ஆப்ஷன் டி. அடுத்தது நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. அற்றுன்னு சொல்லி ஊமை வந்திருக்கு. ஸோ ஊம உருபு வந்தனாலே நமக்கு ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் ஏ, உவமை அணி. கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் என்னென்னா ஞானக்குறள். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் வெற்றி வேர்க்கையும் நன்னெறியும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கனாலே அருங்கல செப்பு ஞானக்குறள் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். புலமை பெருங்கடல் யார் அப்படின்னா வந்துட்டு ஊவே சாமிநாதர். தோப்பே மீனாட்சி சுந்தரனார் வந்துட்டு புலமை கதிரவன். ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, ஊவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவர் மேடை பேச்சினை தமிழில் மொழிபெயர்த்தது யாருன்னா
திருவிகா. தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார்? கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1969. ஆப்ஷன் பி. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? முத்துசாமி தான். முத்துசாமி. ஆப்ஷன் பி. குந்தி தின்றால் குன்றும் கரையும். பார்த்தாலே புரியுது, உட்காந்து சாப்பிட்டா குன்று மாதிரி செல்வம் இருந்தால் கூட கரைஞ்சிரும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்? உழைக்காதவன் செல்வம் அழியும். குந்தி தின்றாலும் என்ன உழைக்காமல் உட்காந்து சாப்பிட்றது. ஸோ ஆப்ஷன் பி. அகரவரிசை பாருங்கள், இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு உயிரெழுத்தில் இதில் பாருங்கள், காங்காச்சானா தான் ஃபுல்லாக இருக்குது. இதில் அ இ அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுதான் முதல் வருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியாக எடுத்துடலாம். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அதுதான் முதல்ல வர்றது, ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, உடுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், காங்காச்சானா கரெக்டாக வரும். பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று என்னது? இதில் குடும்ப விளக்கு வந்துட்டு பாரதிதாசன். மருமக்கள் வழி மாமியம் யார்? தேசிக விநாயகம். சீராபுராணம் உமறு புலவர். ஸோ குயில் பாட்டு தான் வந்துட்டு பாரதியாரோடது. வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுகிர் எங்கே, இது வந்துட்டு கவி காலமேகம். இது ஓல்டு புக்கில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை வந்துட்டு சிவகாமியின் சரிதம் அப்படின்னு வரும். சிவகாமியின் சபதம் கொடுத்துருக்குறாங்க. அது சிவகாமியின் சரிதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கரெக்டு. ஸோ நீங்கள் இதில் மோஸ்ட்லி எது ஷேட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஓரளவுக்கு நெருக்கி போடணுன்னா ஆப்ஷன் சி வரும். அடுத்தது நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். அது சரியான வார்த்தை தான். அடுத்தது மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லாத சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. மங்களம் இல்லாத சொற்களை தான் நம்ம மங்களமாக சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம், அது சரி. ஓகேங்களா? ஸோ அப்போது 1 சரி, 2 தவறு, 3 சரி. வெண்பாவுக்குரிய ஓசை என்னது? செப்பல் ஓசை. ஓகேங்களா? ஆப்ஷன் டி. 72 பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இப்போ இங்கே இந்த இடத்துல நூல்கள், இந்த இடத்துல ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முல்லைப்பாட்டு ஆசிரியர் யார்? நப்பூதனார். காசிகாண்டம் அதிவீர ராமபாண்டியன். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் 72க்கு. அடுத்தது படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். ஓகேங்களா? இது வந்துட்டு கவிதை புக்கில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்தா நாடகம் தான் வரணும், பட் புக் படி பார்த்தா வந்துட்டு இதுக்கு ஆன்சர் என்னென்னா கவிதை. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கவிதை. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? அடுத்தது பகுத்தறிவு கவிஞர் யார்? இப்போ முன்னாடி தான் அந்த கொஸ்டினை பார்த்தோம், உடுமலை நாராயணகவி. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால், அது கரெக்டு. அடுத்தது இந்தியாவின் முதல் பொது நூலகம் என்று அழைக்கப்படுவது எது? திருவனந்தபுரம் நூலகம் தான் முதல் பொது நூலகம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மும்பை நடுவண் நூலகம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான கொஷின். ஓகேங்களா? அடுத்தது செந்தமிழ் இலக்கண குறிப்பு. செந்தமிழ் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான், பண்பு தொகை. ஓகேங்களா? காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூல் எது? தண்டி அலங்காரம். ஆப்ஷன் பி. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இது வந்துட்டு திருக்குறளில் வரும். ஸோ இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார், இதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக வரும். திருக்குறளே தெரியலனாலும் நாளை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும், திருக்குறள் படித்தவங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்குங்கிறது நம்மளால் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. அடுத்து கரை பொறு இலக்கண குறிப்பு. கரையை பொறு அப்படின்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் பி ஜியு போப். வளவன் ஏவா வானூர்தி, இந்த வரிகள் எதில் வரும்? புறநானூரில் தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது புறநானூரின் நூலை த 400 Songs of War and Wisdom and Anthology of Poems from Classical Tamil, த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான். இதுதான் இப்போ தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் அதை பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின். அடுத்தது பாருங்கள், மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்து இன்றும் பயன்பட்டு வரும் செடி எது? எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழாநெல்லி தான். பட் ஆப்ஷன் ஏவும் சியும் ஒரே மீனிங்கில் தான் வரும். ஓகேங்களா? அதனால ஆன்சர் வந்துட்டு 3மே வருங்கிறதுனால ஆப்ஷன் டிங்கிறது தான் ஆன்சர்.
உப்பள தொழிலாளர் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது? கருப்பு மணிகள். ஓகேங்களா, கரிப்பு மணிகள். அடுத்தது, தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். ஓகேங்களா. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவிக. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. மணக்குரங்கு அப்படிங்கிறது என்ன? குரங்கு போன்ற மனம் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது உவமை. இங்கே வந்துட்டு உவமையை மாற்றி வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன வரும்? உருவகம். ஓகேங்களா. ஸோ உருவகம். மணக்குரங்கு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல்னாலும் கடல் தான், பறவைனாலும் கடல் தான், ஆழினாலும் கடல் தான். பட் ஆறுங்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. அடுத்து பிழை திருத்தம் பாருங்கள். மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்தது வல்லின மிகுதல் மிக அமிர்தல். இதை படிச்சிருந்தீங்கன்னா அதை போட்டிருந்துருக்கலாம். ஸோ ஆன்சர் என்னன்னா வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐ என்பதில் ஐ அப்படிங்கிறது எக்ஸாக்ட் பொருள் வந்து தலைவன் தான். அரசனும் வரும், பட் எக்ஸாக்ட் பொருள் தலைவன் தான். அடுத்தது ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன அப்படின்னா புனைவு. ஓகேங்களா. ஸோ இது ஓல்டு புக்லேயோ இல்லை 11லேயோ திரைத்துறை பற்றி இருக்கிற லெசனில் வந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், 95 கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். இதில் என்ன வலுவமைதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. குயில் வந்து கத்தும்னு கொடுத்துருக்காங்க. குயில் என்ன பண்ணும்? கூவும். ஸோ அங்கே மரபு தான் வலுவாக இருக்குது, வலுவமைதியாக இருக்குது. ஸோ மரபு வலுவமைதி. 96வது மணிமொழி கோவை என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். இதுவும் அவுட் ஆஃப் புக் கொஷின் தான். நான்மடி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இந்த 3 தான் வந்துட்டு மணிமொழி கோவை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். ஓகேங்களா. அடுத்தது திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். ஓகேங்களா. யார்? நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியது யார்? சுந்தரர். மார்கழி திங்கள் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. திருப்பாவை வந்துட்டு திருமால் கோயில், சிவன் கோயிலில் திருவெம்பாவை. ஸோ திருமால் கோயில்னால் என்ன வரும்? திருப்பாவை. ஆப்ஷன் ஏ. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். ஓகேங்களா. தமிழ் பெருங்காவலர் என்னும் சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தேவநேய பாவாணர். ஸோ இவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேக்ஸு ஜிகேன்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ யாருக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.